தமிழகத்தில் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் சேரக்கூடிய ஒரே ஒரு மருத்துவ படிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNYS அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் தான். இந்த கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கால்ஃபர் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான மெரிட் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க, எவ்வளோ பேர்த்துக்கு சீட் கிடச்சிருக்கு, எவ்வளவு சீட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, கவுன்சிலிங் என்னைக்கு, எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2320 ரிசீவ் ஆன அப்ளிகேஷன்ஸோட எண்ணிக்கை. இதில் ஃபுல் கண்டிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2243. எவ்வளோ பேர் தான் கவுன்சிலிங்க்கு கலந்துக்க போகிறாங்க. கவர்மெண்ட் சீட்டுக்கும் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டுக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலாட்டட் சீட்டுக்கும் கலந்து கொள்ளக்கூடியவங்களோட எண்ணிக்கை. இது இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை 1187 அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது. இதில் 1173 அப்ளிகேஷன்ஸ் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் போட்டவங்களுடைய ஸ்டேட்டஸ். சரி, இவ்வளவு பேருக்கு எவ்வளவு சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. அந்த 2 கவர்மெண்ட் காலேஜ்லேயும் 80+80ன்னு 160 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 16 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த 16 ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை 960. 1500 சீட் இருக்குது. அதில் 960 சீட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 540 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. சரி, இதற்கான கவுன்சிலிங் 3 விதமாக நடக்க போகுது. ஒன்று ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங்கும் கவர்மெண்ட் சீட்ஸுக்கான கவுன்சிலிங்கும் ஒரே டைமில் நடக்க போகுது. 23/9/2024 அதாவது நாளிலிருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் செஷன்லேயே எல்லா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். 4 செஷனாக ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. காலையில் 7 மணி, 10 மணி, மத்தியானம் 1 மணி, 3:30 மணி, 1:30 மணி, 3:30 மணி அப்படின்னு 4 செஷன் நடத்துகிறாங்க. இதில் ஃபஸ்ட் செஷன்லேயே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட் அலாட் பண்ணிடுறாங்க. அதுபோக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஜென்ரல் கேட்டகரியில் கவர்மெண்ட் சீட்டுக்கு போட்டி போடுறவங்களுக்கும் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இது 25/9 வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிட போகுது. இது கவர்மெண்ட் கோட்டாவுக்கான கவர்மெண்ட் சீட் அண்ட் கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங். அடுத்த 2 நாட்கள் அந்த மேனேஜ்மெண்ட் சீட் 540 சீட்ஸுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. 26, 27 இந்த 2 நாட்களில் இந்த கவுன்சிலிங் நடக்க இருக்குது. ஸோ இந்த 5 நாளில் டோட்டல் கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் 2243 பேர்த்துக்குமே டேட் அண்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் 1173 பேர்த்துக்கும் டேட் அண்ட் டைம் அலாட் பண்ணி வர சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ பேர்த்துக்கும் கவுன்சிலிங் நடந்துறதுனால உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்டெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். இதில் நிறைய மாணவர்களுடைய கேள்வி என்னென்னா 7.5க்கு சீட் அலாட் ஆகுமா PNYSல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லை. கவர்மெண்ட் கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் அப்படி கிடச்சிருந்தா கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 7.5ல் PNYSல ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இனி வரக்கூடிய வருடங்களில் அரசு இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ கவனமாக கேம்பஸ் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.